பாரம்பரியமான முறையில் இன்றைக்கி நெய் காசுற சட்டியில் ராகி மாவு வறுத்து சாப்பிட்லாம். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த வெண்ணெய் வந்து நான் பச்சை பாலில் எடுத்தது தான். டெய்லி டீக்காக நம்ம பால் எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து ஃப்ரீசரில் வைக்கும் பொழுது நைட்டு பால் இப்படி காலையில் வைக்கும் பொழுது அது வந்து மேலே ஏடு மாதிரி இருக்கும். அதை எடுத்து வச்சு சேர்த்து அது மிக்சியில் போட்டு ஐஸ் வாட்டர் ஊற்றி அடித்தா கண்டிப்பாக அது வெண்ணெய் வரும். அந்த வெண்ணெய் சேர்த்து வச்சு தான் இன்றைக்கி நான் நெய் தயார் பண்ண போகிறேன். அதில் பாருங்கள், நெய் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்குது. இது ராகி மாவு. ராகி மாவில் கொஞ்சோண்டு உப்பு கலந்து தண்ணி தெளித்து இப்படி நல்லா புட்டு மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும்னா ஒரு கொஞ்ச நேரம் அதை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அது தனியாக போட்டு அதை லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பாருங்கள் நெய் வடிகட்ட போகிறேன். இப்போ அந்த நெய் வடிகட்டிட்டு அந்த பாண்டில் அப்படியே ஊற்றி அதுலேருந்து நீங்கள் எதுவுமே எடுக்க வேண்டாம். அதில் போட்ட முருங்கைத்தலை கூட நம்ம எடுக்க வேண்டாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்படியே போட்டு அந்த ராகி மாவு வறுத்து வச்ச ராகி மாவை இதில் போட்டு அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு இது ரெண்டுத்தையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வேணும்னா நீங்கள் தேங்காய் பூ போட்டுக்கலாம். ஸ்டாக் வைக்கிற மாதிரி இருந்தால் தேங்காய் பூ கெட்டு போய்ட்டு வேண்டாம். இதை மட்டுமே நீங்கள் போட்டு வறுத்து சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். பாருங்கள், அந்த நெய் வடிகட்டும் பொழுது எப்படி இருந்தது, ஒரு நாள் கழித்து பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே மணல் மணலாக. என்னதான் நம்ம கடையில் வாங்கினாலும் நம்ம வீட்டில் செய்யும் பொழுது அதனுடைய இருக்கிறது இதே தனிதான். மணல் மணலாக எப்படி தெரியுது பாருங்கள். அது ஊற்றும் பொழுது